ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் 10 இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் சொல்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்ட் 10 கம்ப்ளீட் பண்ணா நம்ம 50 கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஓக்யூல முடிச்சு வச்சிருப்போம். அப்படியே என்ன பண்ணுங்க, எவ்ரி 10 பார்ட் முடிச்சதுமே ஒவ்வொரு 10 பார்ட் முடிச்சதுமே நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஏன்னா ஒரு 50 கொஸ்டினா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ரோச் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதன் பிறகு வரக்கூடிய எல்லா இயருமே கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் தான் நிறையவே கொடுத்துருப்பானுங்க. அதுக்காக தான் சொல்றேன், எவ்ரி 50 கொஸ்டினுக்கு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வாங்க. ஏன்னா நான் சொல்லிருப்பேன் கிட்டத்தட்ட 100 பார்ட்ஸ்க்கு மேல இருக்கும். அதனாலதான் சொல்றேன், பல்கா ஃபைனல்ல ரிவிஷன் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. அதனால ஒவ்வொரு 50 வீடியோ, அதாவது சாரி 50 கொஸ்டின் 10 வீடியோ முடிஞ்சதுமே ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே வாங்க இன்னைக்கான கொஸ்டினுக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தெளிவா படிங்க. ஒரு சாரிட்டி இருக்கு. அந்த சாரிட்டில வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஓவராலா ₹420க்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆஃப் ஆஃப் தி டிக்கெட் வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயமா. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 420 டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப டோட்டல் டிக்கெட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 420 டிக்கெட் இருக்கான். இந்த 420 டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ₹5க்கு வித்திருக்காங்க. ஆஃப் ஆஃப் தி டிக்கெட்னா எவ்வளவு இருக்கும்? 420ல ஆஃப்னா 210. அது ஒரு டிக்கெட் ₹5. அப்ப 210 into 5 எவ்வளவு வந்திருக்கும்? 1500 வந்திருக்கும். அப்ப ரிமைனிங் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்ப நான் 420ல 210 வந்து பாத்தீங்கன்னா ₹5 வித்திருக்கேன். அப்ப அந்த டோட்டல் 420ல வந்து பாத்தீங்கன்னா 1/3 ₹3ல வித்திருக்காங்க. அப்ப 420ல 1/3 அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் 140 வரும். அது எவ்வளவு? ஒரு டிக்கெட் ₹3. அப்ப 140 into 3 எவ்வளவுங்க கிடைச்சிருக்கும்? எனக்கு 420 கிடைச்சிருக்கும். அதன் பிறகு பாருங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய டிக்கெட் எல்லாமே ₹2க்கு வித்திருக்காங்களாம். அப்ப எனக்கு ஓவராலா 420 டிக்கெட் இருந்துச்சு. அதுல 210 போயிடுச்சு, 140 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 70 டிக்கெட் இருக்கு. 70 into 2 140. அப்ப டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு? ஒரு 1050, ஒரு 420, ஒரு 140. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி 1610 கிடைச்சிருக்கும். லாஜிக்ஸா கொண்டு போங்க. சின்ன சின்ன விஷயத்தோட நீங்க கொண்டு போங்க. இதே சம்ஸ்ல வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பானுங்க. அதெல்லாம் நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். சரியா? சோ ஒழுங்கா நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? அப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மொத்தமா 7 பேர் இருக்காங்களாம். அப்ப 7 பேர் இருக்காங்கன்றத நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நான் வச்சுக்கிறேன். பாக்ஸ் போடும் பொழுது இது 7, இது 6, இது 5, இது 4, இது 3, அப்ப இன்னும் ஒரு பாக்ஸ் வேணும். இது 2, இது 1. மொத்தம் 7 பாக்ஸஸ் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே என்ன செய்யணும், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் கொஸ்டினை படிக்கணும். எங்கேயாச்சும் இமிடியட் குழு கொடுத்துருக்கானா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? அப்ப பாருங்க, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஏ இஸ் ஃபர்தர் அப் தென் இ பட் இஸ் லோவர் தென் தி சின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பி இஸ் இன் தி மிடில். அப்ப பி தான் வந்து இருக்கிறதுல மிடில். அப்ப மிடில்ல மொத்தமா எத்தனை இடத்துல பி வருவாங்க? 4th பிளேஸ்ல பி வருவாங்க. அப்ப பி இங்க வந்திருப்பாங்க. ஜி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் இடையில இருப்பாங்களாம். இ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இ பிட்வீன் பி அண்ட் எஃப்க்குன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் பிட்வீன் இ அண்ட் டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அதன் பிறகு காமா பாருங்க, நல்லா பாருங்க. The person on the bottom step of the ladder will be என்னன்னு கேட்டிருக்க. நம்ம கிட்ட பாட்டம்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கப்ப நான் லிங்க் பண்ணி தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பி மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்கேன் 7 பேர்ல. இன்னும் 6 பேர் இருக்காங்க. அப்போ ட்ரையல் அண்ட் எரர்ல கான்செப்ட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா லிசன் பண்ணுங்க. அந்த ஏ பி சி இவங்களை வச்சுதான் நான் லிங்க் பண்ண நான் கொண்டு வர போறேன். நல்லா பாருங்க. டாப்ல இருந்து மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். ஏ இஸ் ஃபர்தர் அப் தென் இ, ஆனா லோவர் தென் தி சி. அப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா சியை விட லோவர்ல தான் இருக்காங்களாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மேல, ஓகே, மேல கொண்டு போய் நான் டேலி பண்ணி பார்க்க போறேன். அப்ப டாப்ல கொண்டு வந்து நான் சியை போடுறேன். 7ல சியை கொடுத்தா அப்ப சிக்கு கீழே யார் வரணும்? ஏ. நான் ட்ரையல் அண்ட் எரர்ல செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? இப்ப நான் போட்டேன். அதன் பிறகு நல்லா பாருங்க, ஜி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்ப பாருங்க, அப்ப கண்டிப்பா இப்போ எங்க வர முடியும்? ஜி ஜி வந்து 5ல வர முடியும். அப்ப இவ்வளவுதான். இந்த 4 பேரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்ப மத்தவங்க ஈஸியா நான் ஃபிட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, இ இஸ் சிட் பிட்வீன் பி அண்ட் எஃப். அப்ப எஃப் எங்க வருவாங்க? 2ல வருவாங்க.
எஃப் டூனா 3ல யார் வருவா? இ வந்திருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் தான் மிஸ் ஆறாங்க. யார் அது? டி. அப்ப டி தான் 1ல வருவாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? பாட்டம்ல அதாவது 1ல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 1ல யார் இருக்கா? டி அப்படின்னு ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல செக் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். பயப்பட வேண்டாம், ஈஸி தான். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்மா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க நிதானமா படிச்சு தான் கொண்டு வரணும். ஓகே தானே? அப்ப பாருங்க, ஏ இஸ் டாலர் தென் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா பி விட டால்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சி இஸ் டாலர் தென் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி வந்து ஏ விட அதிகம். அடுத்தது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள். டி இஸ் டாலர் தென் சின்னு சொல்லியிருக்காங்க. டி இஸ் டாலர் தென் சி. அதன் பிறகு இ இஸ் டாலஸ்ட் ஆஃப் ஆல். இந்த எல்லாரதை விட இ தான் ரொம்ப டாலஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண பிறகு மிட்ல யாரு இருக்காங்க கேட்டிருக்காங்க. மிட்ல யாருங்க இருக்கா? சி தான் இருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை இதே கொஸ்டின்ல யாரு டாலஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா, யாரு ரொம்ப குறைவான உயரம் கேட்டிருந்தாங்கன்னா, பி அப்படின்ற ஒரு பர்சன் தான் குறைவான உயரம். ஒருவேளை செகண்ட் டாலஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா, டிஏ சொல்லுவீங்க. கரெக்டா? அப்ப என்ன கேட்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6 வில்லேஜ் இருக்காங்கன்னா, அந்த 6 வில்லேஜ பத்தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொத்தம் எனக்கு 1, 2, 3, 4, 5 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, யார் அதிக அளவு பேசியிருக்காங்கன்னு பாக்குறேன். அது யாரு அதிக அளவு பேசியிருக்காங்கன்னா, ஏ அப்படின்ற பர்சனை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே தானே? அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நல்லா பாருங்க. ஏ இஸ் 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் இ. அப்போ இ இங்க இருக்காங்கன்னா, இ உடைய நார்த்ல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யாரு இருக்கா? ஏ இருக்காங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏக்கும் ஈக்கும் இடையில 2 கிலோமீட்டர் இருக்காங்களாம். அடுத்தது டி இஸ் 1 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஏ. அப்ப டி இங்க வருவாங்க. இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர். அடுத்தது எஃப் இஸ் 1 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் டி. டி உடைய வெஸ்ட்ல எஃப் இருக்காங்களாம். அடுத்தது பி இஸ் 1 கிலோமீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் இ. இங்க பி இருக்காங்களாம் 1 கிலோமீட்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சி பாருங்களேன். சி இஸ் 1 கிலோமீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் ஏ. சி இங்க இருக்காங்களா? இந்த இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல எந்த 3 வில்லேஜ் ஒரே நேர்கோட்டுல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ டி அப்படின்ற வில்லேஜ் தான் பாருங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின்மா. சோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 4 children are sitting in a row. A is occupying the seat next to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க. இப்போ ஏ பி இப்படி வரலாம், இல்ல பி ஏ இப்படி வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்க. ஏ இஸ் ஆக்குபைங் நெக்ஸ்ட் டு பி பட் நாட் நெக்ஸ்ட் டு சி. அப்போ ஏ பக்கத்துல கண்டிப்பா சி வரக்கூடாது. நல்லா பாருங்க. சி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு டி. அப்ப கண்டிப்பா பி பக்கத்துல தான் சி வரணும். புரிஞ்சுதா? அப்ப ஏ பக்கத்துல யார் தான் வரணும்? டி தான் வந்து இருக்கணும். அப்ப இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஹூ ஆர் நல்லா பாருங்க. ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜசன்ட் டு டின்னு கேட்டிருக்கேன். டிக்கு அட்ஜசன்ட்ல யாருமா வந்திருக்காங்க? 2 பாசிபிலிட்டி இருக்கு. 2 பாசிபிலிட்டி யார் தான் வந்திருக்காங்க? ஏ தான் வந்திருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு யாருக்கு கேட்டிருக்காங்க? டிக்கு தான் அட்ஜசன்ட் கேட்டிருக்காங்க. யார் வருவாங்க எனக்கு? ஏ அப்படின்ற ஒரு பர்சன் தான் வரணும். அப்ப யார் வரலாம்? ஆப்ஷன் 1, 2, 3, 4 யாருமா வரலாம்? ஏ. அப்போ செகண்ட் ஆப்ஷன். தெளிவா பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். சிபிஏடின்னு ஒரு டயக்ராம், டிஏபிசின்னு ஒரு டயக்ராம். அதுல டிக்கு அட்ஜசன்ட் கேட்டிருக்காங்க. எல்லா ஆங்கிள் பாக்குறப்ப டிக்கு அட்ஜசன்ட் யார் தான் வந்திருக்கா? ஏ மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடுச்சுமா. ஸோ மறுபடியும் நாம அடுத்த செஷன்ஸ்ல மீட் பண்ணலாம். டேக் கேர். தேங்க்யூ.